இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய யுஎஸ் ஈரான் வார் எதுக்கு? நியூக்ளியர் வெப்பன் ஈரான் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காகவா? உண்மையில அது கிடையாது. இல்ல ஈரானுடைய ஆயில் அமெரிக்காக்கு வேணுமா? அதுவும் கிடையாது. இங்க பிரச்சனையே வேற. என்ன அப்படின்னா பெட்ரோ டாலர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நேத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பெட்ரோல் விற்கிறது அப்படின்னா நீங்க அதாவது க்ரூட் ஆயில் நீங்க விற்கிறீங்கன்னா அதை டாலர்ல வித்துடுங்கன்னு சொல்லி 1973ல ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ஃபைனலைஸ் பண்றாங்க சவுதி கிங்கு கூட. சோ அதுவே இப்ப ஆட்டம் காணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அதை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வாருக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கு. பெட்ரோ டாலர் இதுதான் அமெரிக்காவினுடைய குளோபல் பவருக்கான ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன். இப்போ கல்ஃப் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ டாலர் ரிசர்வ் கரன்சி ஸ்டேட்டஸ் போறதுக்கான வாய்ப்பே இருக்கு. இப்போ உங்களுக்கு டாலருக்கான டிமாண்ட் இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் க்ரூடு டாலர்ல வாங்கிட்டே இருந்தா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குன்றது தானே இந்த பெட்ரோ டாலர் கான்செப்டே. ஸோ டாலர் ரிசர்வ் கரன்சியோட ஸ்டேட்டஸ்லயே இருக்கணும் அப்படின்னா கல்ஃப் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. கல்ஃப் கொலாப்ஸ் ஆனா இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டமும் சேர்ந்து கொலாப்ஸ் ஆகுன்ற சிச்சுவேஷன்ல அமெரிக்கா ஏன் இப்படி ஒரு வார ஈரான் மேல எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஸோ இந்த வாருடைய ரியல் ஸ்டோரி சைனால இருந்து தொடங்குது. இதோடைய பேஸே சைனா தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா சைனாவும் ஈரானும் ரொம்ப காலமா ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். ஈரானுடைய ஆயில் 80 to 90% சைனாக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்திருப்போம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய க்ரூட் ஆயில், ஓவரால் க்ரூட் ஆயில 80 to 90% ஒரே ஒரு கண்ட்ரி வாங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கு அப்படின்னா அதுதான் இந்த வாருடைய ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருக்கு. அமெரிக்காவுக்கு தெரியும் சைனாவை வீக்கன் பண்ணணும் அப்படின்னா ஈரானை ஸ்குவீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஈரானை ஸ்குவீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். சோ இதோட கம்ப்ளீட் பிக் பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஈரானை சோக் பண்ணா சைனா எப்படி பாதிக்கும்? இங்க ஸ்டோரி இங்க இருந்து தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. ஈரானுடைய க்ரூட் சைனாக்கு 80 to 90% போகுதுல, அந்த 90% க்ரூடுமே ஒரு பேரலுக்கு $8 to $10 டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெண்ட் க்ரூட் $80 ஒரு பேரல் அப்படின்னா சைனாக்கு $70 இல்ல $72 போகுது. ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க, இந்த ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய வால்யூம் ரொம்ப அதிகம். சரி, இந்த க்ரூட் எல்லாத்தையும் சைனீஸ் கவர்மெண்ட் தான் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தான் ஒரு ரிஃபைனரி, சைனா ரிஃபைனரி ஒன்று வருது. அந்த ரிஃபைனரி பேர் டீபாட் ரிஃபைனரிஸ். டீபாட் ரிஃபைனரி அப்படின்னு பேரை கேட்டோன்னையும் சின்னதா கியூட்டா நல்லா இருக்குல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆக்சுவலா சிவாஜி படத்துல அந்த வில்லன் சொல்லுவார்ல, ஆதிசேஷன்னா பொங்கல் சாப்பிட்டுட்டு பொட்டு வச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சியா, ஆதிடா காசிமேடு ஆதின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் இந்த டீபாட் ரிஃபைனரிஸ் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் கியூட்டா இருக்கலாம். பட் அவங்க பண்றது ஃபுல்லாவே டெரரான வேலை தான். சோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா சைனால ஷாங்டாங் ப்ராவின்ஸ் அப்படின்ற இடத்துல சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரிஃபைனரிஸ் இருக்கு. சைனாவுடைய டோட்டல் ரீஃபைனிங் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 1/5 ஆஃப் தி அவங்களோட ரிஃபைனிங் இந்த மாதிரி சின்ன சின்ன தனித்தனியான பிரைவேட் ரிஃபைனரிஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. க்ரூட் ஆயில வாங்கிட்டு ரிஃபைன் பண்ற ஒர்க்கை. இந்த பிரைவேட் ரிஃபைனரிஸ் எப்போ வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2010ல இருந்து 2015 இருக்கக்கூடிய டைம்ல நிறைய இம்போர்ட் லைசன்ஸை நிறைய நிறுவனங்களுக்கு சைனா கொடுத்து சைனால இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் மோனோபாலியை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி, சைனீஸ் கம்பெனி அதாவது சைனா கவர்மெண்ட் தான் இதை ரீஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி சின்ன சின்ன லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான டீபாட் ரிஃபைனரிஸை உருவாக்குறாங்க. பை 2025 90% ஆஃப் த க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றது இந்த குட்டி குட்டி ரிஃபைனரிஸ் தான், சைனீஸ் கவர்மெண்ட் கிடையாது. இந்த ரிஃபைனரிஸ் உடைய பிசினஸ் மாடல் ரொம்ப சிம்பிள். டிஸ்கவுண்ட்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி மேல சாங்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சாங்ஷன் போட்ட கண்ட்ரி கிட்ட டீல் பேச வேண்டியது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் க்ரூட் ஆயில வாங்கிட வேண்டியது, ரிஃபைன் பண்ணி மார்க்கெட் பிரைஸுக்கு அந்த பெட்ரோல் டீசலை விற்க வேண்டியது. சரி, இப்போ ஈரான் ஆயில் எப்படி சைனாக்கு வருது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். என்ன அப்படின்னா ஈரானுடைய போர்ட்டுக்கு ஒரு ஷிப் போகுது. அந்த ஷிப்ல க்ரூட் ஆயில ஃபில் பண்றாங்க. அங்க ஈரான் போர்ட்ல ஃபில் ஆனோன்னையும் அந்த ஷிப் கிளம்புது பாத்தீங்களா, அப்போ ஏஐஎஸ் அப்படிங்கறத ஆஃப் பண்றாங்க ஷிப்ல. இந்த ஏஐஎஸ் அப்படிங்கிறது நம்ம ஜிபிஎஸ் இருக்குல்ல, அதே மாதிரி சேட்டலைட்ல ஷிப்பை ட்ராக் பண்ற ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிசத்தை ஆஃப் பண்ணிட்டு ஓஷன்ல அந்த ஷிப் வந்துகிட்டே இருக்கும். சோ சேட்டலைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷிப் வந்துட்டு இருக்குன்றது தெரியாது. ஆன் த வே வந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா சைனீஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அது இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியாவுக்கு நடுவுல இருக்குன்னு. அந்த இடத்துக்கு அந்த ஷிப் வரும்போது, அதாவது க்ரூட் ஆயில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஷிப்புக்கு பக்கத்துல இன்னொரு எம்டி ஷிப் வரும். எம்டி ஷிப்ல க்ரூட் ஆயில ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு டார்க் ஃப்ளீட் டேங்கர் அப்படின்னு சொல்றாங்க. சோ
ஈரானியன் ஆயில் ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு கம்ப்ளீட்டா மாறிடும். சோ நீங்க அந்த கப்பலோட பேப்பரை நீங்க எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஷிப் வந்து மலேசியால இருந்து வந்திருக்கு இல்ல இந்தோனேஷியால இருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் அந்த பேப்பர் இருக்கும். ஏன்னா ஈரான்ல இருந்து ஒரு கப்பல்ல க்ரூட் ஆயில் வந்தது, கடல்ல மூவ்மெண்ட்லயே அந்த க்ரூட் ஆயில இன்னொரு எம்டி ஷிப்புக்கு மாத்துறாங்க. அந்த எம்டி ஷிப் இந்தோனேஷியால இருந்தோ மலேசியால இருந்தோ வந்திருக்கும். க்ரூட் ஆயில ஃபில் பண்ண அந்த ஷிப் சைனாக்கு போகும். பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணும்போது இந்த ஷிப் வந்து இந்தோனேஷியால இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பேப்பர்ஸ் இருக்கும். கஸ்டம்ஸ் கிளியர் ஆகும். ஷிப்ல இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் சைனாக்கு போய் சேரும். இந்த க்ரூட் ஆயில் எல்லாம் யார்கிட்ட போகும் அப்படின்னா இந்த டீபாட் ரிஃபைனரிஸ் கிட்ட தான் போகுது. சோ அடுத்தது இங்க தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். யாருக்கு இந்த பணம் போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் சைனாக்கு அந்த ஷிப்மெண்ட் போயிடுச்சு, க்ரூட் ஆயில் வந்துருச்சு அப்படின்னு பணம் போடுறாங்கல்ல, அந்த பணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1 பில்லியன் க்ரூட் ஆயில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த பணம் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை போடுறாங்க? யுவான்லயே பே பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சைனா ஆயில் அண்ட் பெட்ரோலியம் கம்பெனி லிமிடெட். இந்த சைனா ஆயில் அண்ட் பெட்ரோலியம் கம்பெனி லிமிடெட் அக்கௌண்ட்டை யார் பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா IRGC உடைய குவாட் ஃபோர்ஸ் தான் இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஈரானுடைய மோஸ்ட் டேஞ்சரஸ் மிலிட்டரி விங் உடைய ஷெல் கம்பெனி தான் இந்த அக்கௌண்ட். இந்த $1 பில்லியன் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் இந்த மாதிரியான ப்ராக்சி குரூப்ஸ்க்கு இந்த பணத்தை தான் ஃபண்ட் பண்றாங்க. இதை வந்து US ட்ரெஷரி செக்ரட்டரி பெசன்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த டீபாட் ரிஃபைனரிஸ் எல்லாத்தையும் காலி பண்ணாதான் இந்த ஈரானியன் ரெஜிமையே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஈரான்ல நடக்கக்கூடிய டெரருக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றது, அவங்களுக்கான பணம் வர்றது எல்லாமே இந்த டீபாட் ரிஃபைனரிஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அவங்க தான் ஈரானியன் க்ரூட் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அதனால முதல்ல அதை கட் பண்ணணும் அப்படின்னு US உடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. சோ சிம்பிளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டீபாட் ரிஃபைனரி பெட்ரோல் பங்க்ல போய் சைனால இருக்கிறவங்க ஒருத்தங்க பெட்ரோல் போடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு பகுதி ஆஃப் த அமௌண்ட் தே பே IRGCக்கு போகுது. IRGCக்கு போகக்கூடிய அந்த பணம் ஹவுதீஸ், ஹமாஸ் அண்ட் ஹிஸ்புல்லாவுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக அந்த பணத்தை அவங்க கொடுக்குறாங்க ஈரான். சோ இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பீஜிங் அதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சிருக்காங்க. சைனா இது வந்து டைரக்டா சைனா வாங்கல. பீஜிங் வந்து எந்த ரிஃபைனரி கிட்ட இருந்தும் டைரக்டா க்ரூட் ஆயில் வாங்கல, ஈரான் ஆயில வாங்கு அப்படின்னு கூட அவங்க சொல்லல. அதுக்கு பதிலா சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா மத்த கண்ட்ரில இருந்து நீங்க க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு இம்போர்ட் டாக்ஸ் அதிகமா நீ பே பண்ணு, ஈரான் இருந்து நீ வாங்கின அப்படின்னா அதுக்கு இம்போர்ட் டாக்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரியான ஒரு செக்மேட் கேம் வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா ஈரான்ல இருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயில் தான் சைனாக்குள்ள அதிகமா வருது. அதை எடுத்துட்டு வருது இந்த டீபாட் ரிஃபைனரிஸ். சரி, சாங்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே, அது ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே பிடிபட்டாலும் அந்த ஒரு கம்பெனிக்கு தானே சாங்ஷன் வந்திருக்கும். சரி, அந்த கம்பெனியை நாங்க க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு வேற பேர்ல வேற ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணி பிசினஸ் கண்டினியூஸா கண்டினியூ பண்றாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இது டர்க்கி டுடே அப்படின்ற டர்க்கிஷ் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள். சரி, சைனா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சைனாவோட கேம் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். டாலரை பைபாஸ் பண்ணணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பெட்ரோ டாலர் கான்செப்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல யுவானை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றது? ஈரானியன் ஆயில சீப்பா வாங்கு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை கம்மியா வச்சுக்கோ, குளோபல் மார்க்கெட்ஸ்ல கொண்டு போய் செல் பண்ணு, அங்க வேர்ல்ட கம்ப்ளீட்டா டாமினேட் பண்றதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவுடைய கேம் பிளான் என்ன அப்படின்னா இந்த வார்ல ஈரானை டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டீபாட் ரிஃபைனரியுடைய அந்த சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். சோ சைனாக்கு இந்த சீப் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது கட் ஆகும். சைனாவுடைய இந்த டாலர் டிபெண்டன்சியை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிற அந்த தாட்டை உடைச்சு வீசணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய தாட். சோ இது ஆயில் வாரான்னு கேட்டீங்கன்னா நோ, திஸ் இஸ் ஆக்சுவலி a war between டாலர் அண்ட் யுவான். இது அவ்வளவு ஈஸியா மாறிடுமா அப்படின்னு கேட்டா சைனா அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்கன்றது தான் இதுல பெரிய விஷயமா இருக்கு. இப்போ டாலர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உலகத்துல, அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா, டாலரா அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம் இருக்கு. இன்டர்நேஷனல் பேங்கிங் ஃபுல்லா, அதாவது பேமெண்ட்ஸ் ஃபுல்லா இந்த ஸ்விஃப்ட் மெக்கானிசம் மூலமா தான் பணத்தை அனுப்புவாங்க. சோ இதுல மெஜாரிட்டி கண்ட்ரோல் வந்து அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு அப்படின்றதுனால 2022 ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்ப கூட இந்த ஸ்விஃப்ட் நீ யூஸ் பண்ணக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிசம்ல இருந்து ரஷ்யாவை அமெரிக்கா கிக் அவுட் பண்ணி வெளியில தள்ளிட்டாங்க. ஓவர் நைட் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் எதுவுமே ரஷ்யால இருந்து பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு ரஷ்யா வந்தது. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது சைனாக்கு இருக்கக்கூடிய பயம். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிராஸ் பார்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து ஸ்விஃப்ட்டுக்கு அப்படியே ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் கூட நீங்க வச்சுக்கலாம்.
டாலர் இல்லாம இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸை பாசிபிள் ஆக்கணும். அதுக்கு சைனா கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இது. இப்போ அமெரிக்காவுடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போமே. சைனா ஈரான்ல இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. அந்த க்ரூட் ஆயிலுக்கு யுவான்ல தான் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, டாலர் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னா கோல்டு மாதிரியான விஷயங்களை கொடுத்து அந்த பிசினஸை க்ளோஸ் பண்றாங்க. இல்லைன்னா சைனால இல்ல ஈரான்ல ஒரு சின்ன சின்ன பேங்க்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல யுவான் போட்டு அந்த ட்ரேடுங்கிறது அப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ சைனா இதே விஷயத்த பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸான சவுதி, யுஏஇ இல்ல ரஷ்யா மாதிரியான கண்ட்ரி, பிரேசில் கூட எல்லாத்தையும் இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா வாஷிங்டன் அதாவது யூஎஸ்க்கு அந்த சாங்ஷன் மேல இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது போயிடும். இப்போ யூஎஸ்ஏ வந்து ஒரு சாங்ஷன் போடுறாங்க அப்படின்னா சைனாக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும்? ஒன்னு அவங்க கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்க டாலரை ரிலே பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ அமெரிக்கா வந்து சைனா மேல ஒரு சாங்ஷன் போடுறாங்க, இந்த மாதிரி க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சாங்ஷன் போடுறாங்க அப்படின்னா சைனாக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு அவங்க க்ரூட் ஆயில் வாங்குறத குறைச்சிக்கணும். இல்ல அப்படின்னா டாலர்ல வாங்காம வேற ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை அவங்க உருவாக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை தான் ஆக்சுவலா இப்ப சைனா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல மிக முக்கியமான செய்தி. சோ இன் லேமேன் டர்ம்ஸ் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு சின்ன ரோடு இருக்கு, அந்த ரோட்ல நிறைய டிராபிக் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு பைபாஸ் ரோடு போடுறாங்க. அந்த பைபாஸ் ரோடு ரெடி ஆன உடனேயும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இந்த சின்ன ரோட்ல போறதை விட்டுட்டு பைபாஸ் ரோட்ல போக ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அதே மாதிரி ஆல்ரெடி யூஎஸ்க்கான டிமாண்டு டாலருக்கான டிமாண்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சைனா இப்ப புதுசா ஒரு பைபாஸ் போட்டாங்க அப்படின்னா எங்க இந்த ரோட்ல இருந்து எல்லாரும் பைபாஸ்க்கு மாறிடுவாங்களோ அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய பயம். இந்த பைபாஸ் ரூட்டை மாத்துறதுக்கு தான் சைனா ஈரானை ஒரு லேபா இப்ப டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஈரான் சைனா ட்ரேட் வந்து டாலரை இப்ப பைபாஸ் பண்ணிருக்கு. மற்றவங்களும் இதை பைபாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா டாலருடைய டாமினன்ஸ் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும், தேவையே இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அது இன்னைக்கு வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது, பல வருஷங்கள் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். பட் இந்த வார்க்கான மிக முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒன்னு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சைனா வந்து இந்த கிராஸ் பார்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி ஸ்விஃப்ட்க்கு ஈக்குவலா இன்னொரு பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஈரான்ல இருந்து க்ரூட் ஆயில் வாங்கணும்னா பார்ட்டர் சிஸ்டம், கோல்ட்ல செட்டில் பண்றேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் பில்ட் பண்றாங்க. சோ அங்கதான் சைனா பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ள வராங்க. சேம் டாலர் பைபாஸ் சிஸ்டத்தை பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ள மட்டும் நம்ம பண்ணினா கூட ஒரு 3-4 கண்ட்ரி இதுக்கு ட்ரெயின் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சைனாவுடைய ஐடியா. இப்ப சைனா வந்து ஈரான் கூட இந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் லெபார்டரியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டீலும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டே வந்தது அப்படின்னா சைனா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுப்பாங்க, டாலரை நம்மளால பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சோ இதே டீல அடுத்தடுத்த கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்களும் இது பெட்டரா ஃபீல் பண்ணி ஒரு பாயிண்ட்ல மாற ஆரம்பிச்சுட்டாங்க. டாலர் பைபாஸ் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டாலருக்கான டாமினன்ஸ் போயிடும், அமெரிக்காக்கான டாமினன்ஸ் போயிடும். இது ஸ்லோ மோஷன்ல அமெரிக்காவுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டா மாறி நிற்கும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாரோ பண்ண முடியாது. அமெரிக்கா பாரோயிங் பவர் வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம சாங்ஷன்ஸ் போட்டு அவங்களுடைய பவரை நிலைநாட்டியும் வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அமெரிக்கா எதுக்கு பாரோ பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அமெரிக்கன் மிலிட்டரியை மெயின்டைன் பண்றதுக்கு சீப் பாரோயிங் ஆக்சுவலா தேவைப்படுது. ஸோ சீப் பாரோயிங் பவர் இருக்கணும் அப்படின்னா டாலர் டிமாண்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த டாலர் டிமாண்ட் அப்படிங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஆயிலை எல்லாரும் டாலர்ஸ்ல தான் வாங்கணும். அதுக்கு ஈரானும் சைனாவும் டாலர் பைபாஸ் பண்ற அந்த விஷயத்தை இப்பவே நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ சைனாவோட அந்த டாலர் பைபாஸ் லெபார்டரியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா டாலர் வில் ஆல்வேஸ் ரிமைன் கிங் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய கால்குலேஷன். ஸோ இப்போ நீங்க டாட்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா கப்பலை விடுறேன், ஆனா எல்லாரும் அதுக்கான பணத்தை யுவான்ல கொடுங்கன்னு ஈரான் கேட்டாங்கல்ல. ஸோ இங்க டாட்ஸ் கனெக்ட் ஆகுதுல்ல. இதே விஷயத்தை நான் ஆனந்த் சார்ட்டையும் கேட்டேன். பட் ஆனந்த் சார் வந்து சொன்ன பாயிண்ட்டும் வேலிடா இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் இந்த மாதிரி ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரியும், யூஎஸ் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதனால அவங்களுடைய பணம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல மூவ் ஆகிறதும் உள்ள போறதும் வெளியே வர்றதும் ஈஸியா இருக்கும். வேற ஒரு ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரில அந்த மூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அதனால உலகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி ஆனந்த் சாரும் சொல்லியிருந்தாரு. பட் அதுவுமே வந்து ஆக்சுவலா பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.